அவர் நம்மேல் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை குறித்து இந்த மாலை வேளை கேட்க போகிறோம். கேட்கிற உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துவதாக. முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். அல்லேலூயா. எது தேவ சித்தம்? நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் தேவ சித்தம். கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வழிகளை, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே நாம் யாரை முன்மாதிரியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முன்மாதிரியாக வைக்க வேண்டும். யாரை முன்மாதிரி வைக்கணும்? நாம் ஒருத்தரை பின்பற்றணும்னு சொன்னால் அவர் சரியான ஆளாக இருக்கணும். ஆமென். வாங்க. நாம் ஒருத்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? சரியான ஆளாக இருக்கணும். பாலஸ் லாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை எல்லாரும் பின்பற்றினாங்க. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். மரித்தவரை உயிரோடு எழுப்பினார் பாலஸ் லாரி. பார்த்தீங்கன்னா அவருடைய சர்ச்சை கூட விரும்பாத்து இருக்குது. அவங்க பேரை நடத்துகிறார் இப்போ சபை. அவர் சூம்பின கை உடையவங்களை கையை அப்படி ஜெபம் பண்ணால் கை சரியாயிடும். அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அதிகாரம், ஆளுகை தேவன் கொடுத்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலஸ் லாரி கொடுத்தார். கடைசியில் என்னதமாச்சு? அவர் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார். இது எப்படிங்குது? பாலஸ் லாரி என்ன சொல்லிட்டாரு? நான் தான் கிறிஸ்து, நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி பின்மாற்றத்தை போயிட்டார். பின்மாற்றத்தை போனார். அவருடைய வாழ்க்கையே போயிடுச்சு. கடைசியில் யோவான் சாணகன் சொன்னார், நானல்ல, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. இயேசுவை காண்பிக்கிறார்கள், இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள், இயேசுதான் நமக்கு முன்மாதிரி என்று காண்பிக்கிறார்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசுவை காண்பிக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை கவனிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? இயேசு சுயமாக எதையும் பேசலையாம். இயேசு சுய சித்தத்தை செய்ய வரல, பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். அப்போ பாருங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் இயேசு வந்திருக்கிறார். அப்போ யாரோ ஒருத்தர் பின்பற்றி இயேசு போல இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. பாடையை தொடாதன்னு சொன்னது யாரு? பிதாவாகிய தேவன். தீட்டுள்ளதை தொடாதன்னு சொன்னது யாரு? பிதாவாகிய தேவன். பலிகளை செலுத்துன்னு சொன்னது யாரு? பிதாவாகிய தேவன். இப்போ இதெல்லாம் இவன் செய்ய மாட்டான், மனுஷன் செய்ய மாட்டான், நிறைவேற்ற மாட்டான், கடைபிடிக்க மாட்டான்னு சொல்லி தான் கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பலிகளெல்லாம் நிறைவேற்றி இவரை கொண்டு அதையெல்லாம் உடைக்கிறார். பாடையை தொடக்கூடாது சொன்னவர் பாடையை தொட வைக்கிறார். பாடையை நிறுத்துறார். இயேசு கிறிஸ்து தொடுறாரு. குஷ்டரோகியை தொட்டா தீட்டு, பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். இயேசு போய் குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குறார். அப்போ இது யாருடைய சித்தம்? பிதாவின் சித்தத்தை அவர் செய்கிறார். ஏன்னா உனக்கு சொல்லி சொல்லி பார்த்தா நீ செய்கிறாமே தெரியல. இந்த சடங்காச்சரெல்லாம் இவன் செஞ்சுனுக்கிறான், ஆனால் தேவனை பின்பற்ற தெரியல, தேவனுடைய அன்பு என்னான்னு தெரியல, தேவனை அறிகிற அறிவு வளரல. ஆகவே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6:38.
என் சித்தத்தின்படி அல்ல. ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே. நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? வானத்திலிருந்து. யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வானத்திலிருந்து வந்திருக்கிறார். எதற்காக வந்தாரு? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க. அல்லேலூயா. யாருமே செய்து முடிக்காத காரியத்தை சீசர்கள், ஆதி பரிசுத்தவான்கள் செய்து முடிக்காத காரியத்தை இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம இயேசுவை பின்பற்றுவது தேவ சித்தமாய் இருக்கிறது. 1 பேதுரு 2:5-15 வாசிங்க. 1 பேதுரு 2. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். நன்மை செய்கிறது மனுஷனுடைய அறியாமை. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையிலே அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். இயேசு சொன்னார், தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நான் செய்ய வந்தேன்னு சொன்னார். இங்கே பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியீன மனுஷனுடைய அறியாமையினால அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கு. புத்தியீன மனுஷர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. கெட்ட மனுஷர்கள், தீமை செய்கிறவர்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆட்களால் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசு சொன்னார், நன்மை செய்து பாட அனுபவியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் புத்தியீனமாக நடந்துக்காதீங்க. ஆமென். இயேசு சொன்னார், நீதிமொழிகள் சொல்லப்பட்ட 8:14, நானே புத்தி. புத்தி எது? நான் தான் உனக்கு புத்தி. இயேசுவை தேவனை பின்பற்றுவது தான் புத்தி. ஆமென். புத்தீனமாக செய்யக்கூடாது, புத்தீனமாக நடக்கக்கூடாது. நன்மை செய்ய பழக வேண்டும், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை செய்கிறவன் தேவனிடத்தில் அணுக முடியாது. யோபு 28:28 வாசிங்க. பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. உனக்கு பொல்லாப்பு இருந்ததுனாக்கா நீ புத்தினமாக நடக்கிற. தாவீதை குறித்து சொல்றாரு, தாவீது புத்தியாய் நடந்தானா. ஆமென். ராஜாக்கு முன்னாடி வேஷம் போடுறான் தாவீது, இல்லையா? பைத்தியக்காரன் போல ஆக்ட் பண்ணுறான். பைத்தியக்காரன் போல தாவீது பைத்தியம் முச்சா மாதிரி. யோசிச்சு பாருங்க. ராஜா விரட்டுறான் சவுலுக்கு முன்னாடி பைத்தியக்காரன் போல. ஏன்னா அவனுக்கு தாவீதுன்னு தெரிஞ்ச என்ன பண்ணுவான்? கொண்டு போட்டுருவான். அதனால புத்தியா எங்கெங்க எப்படி நடக்கணும் அப்படி நடக்கிறான் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்ல காரிய சித்தியோ காரியம் அவன் அப்படின்றாங்களே, காரியமாக நடந்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. காரிய சித்தி நமக்கு கத்த கொடுப்பார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன். அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுக்கு மகிமையாக செய்ய வேண்டும். ஆகவே பொல்லாப்பு என்ன இருக்கக்கூடாது. பொல்லாத சிந்தனைக்கு உங்களை இடம் கொடுக்கக்கூடாது. பொல்லாத சிந்தனை வந்துடக்கூடாது. வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம்,
ஃபோனு பக்கத்தில் வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா ஆபத்து. இப்போ நிறைய பசங்க நிறைய பிள்ளைங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கட்டி லாட்ரி அடிக்கதா பார்ப்போம். இல்லை நிறைய பேர் இப்போ சீட்டு ஆடுறாங்க, அதுலேயே ஃபோன்லேயே சீட்டு. அதெல்லாம் தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். ஆமென். போன மாதம் நான் கூட நினச்சேன், என்னடா இது காசே கையில் வர மாட்டேது, பேசாமல் கேரளா லாட்ரி ஒன்று வாங்கிடலாமான்னு பார்த்தேன். வாங்கி ஜெபம் பண்ணி தான் பார்ப்பேன். நான் ஒரு புக்கில் படித்தேன், கர்த்தரனுக்கு லாட்ரி அடிச்சது போல் பணம் கொடுத்தார் அப்படின்னாரு ஒருத்தர் பாஸ்டர். நான் நினச்சேன் ஒருவேளை பாஸ்டர் லாட்ரி ஹீட்ரி வாங்கிட்டு போகிறோம் கேரளா லாட்ரி அப்படின்ட்டு. அது எதுனாக்கா உதாரணமாக சொல்கிறார். லாட்ரி வாங்கல அவர், சடன்லி எதாச்சியாக திடீர்னு பணத்தை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. லாட்ரி அடிச்சது போல். அவன் கர்த்தரனை விடுதலை ஆக்குனது ஏதோ கனவு காண்றது போல் இருந்துன்றான் பேதுரு, இல்லையா? அதை போல் ஆமென். அவனுக்கே தெரில விடுதலை ஆக்குனது. கொண்டு வந்து ஜபாரையில் கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே ஆண்டவர் சித்தம் என்ன அதை செய்யணும். நம்ம சுய சித்து நம்ம தேவைக்காக நீங்கள் செய்யக்கூடாது. ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரம் 14 23 வாசிங்க. வாசிங்க. ஆமென். இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும்படி செய்தார். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். நீ வெட்ட வேண்டாம், உம்முடைய ஈட்டினாலும் உம்முடைய பட்டயத்தாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்தில் போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எடுத்து வையும் என்றான். அல்லேலூயா. சீரியரின் தேசத்தில் அவன் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணல, வரவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் அவங்க வர முடியல சிரியர்கள். ஏன் வர முடியல? புத்தியாய் ஆலோசனை கொடுக்குறான் தீர்க்கதரிசி. புத்தி இல்லாத ஆலோசனை கேட்டு எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போவதை பார்க்கிறோம். சிலர்லாம் புத்தி இல்லாத ஆலோசனை கொடுப்பாங்க.
எத்தனையோ ஒரு ஒரு நம்ம காமராஜ் ஒரு சகோதரி புத்தீனமான ஆலோசனை கொடுத்து ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி சில குடும்பத்தையே பிரிச்சிடுவாங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவன் இணைத்ததை பிரிக்கிறவன் யாரு? தேவ சித்தம் இல்லாமல் செய்கிறாங்க. தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவன் இணைத்ததை பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். தேவன் இணைத்ததை பிரித்து இன்னொரு திருமணத்தை செய்கிறது தேவ சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத அறிந்து கொள்ளணும். ஒரு தீர்க்கதரிசியை வார்த்தை கேட்டு நடக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற அநேகம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை அந்த மலையை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். அந்த மலை முழுவதும் ஆமென் நிறைந்திருக்கதை கண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரன் சொன்ன உடனே, ஊழியக்காரன் செபித்த உடனே அந்த பகுதி முழுவதும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருகிறது. ரதங்களாய் அவங்க சீரியர்கள் படையெடுத்து வந்தாலும் கூட பயப்படாதபடிக்கு தேவன் அவளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அதுதான் தேவ சித்தம். நாம சுயமாக முடிவெடுத்துடக்கூடாது. ஏதோ பிசாசு இப்போ சீரியர் வர மாட்டாங்க, அசீரியர் வர மாட்டாங்க, அமிலேக்கிய வர மாட்டாங்க, பெலிஸ்து வர மாட்டாங்க. இப்போ யார் வருவா? பிசாசு தான் வருவான். எப்படி வருவான்? அது நீங்கள் அறியாதவைகள் அல்லவே வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன செய்ய, என்ன அர்த்தம்? நம்ம கூட நல்லா பேசுறோன்னு பிசாசாக ஆயிடுவான். ஆமாம், நல்லா பழகினவன், நம்ம கூடவே சாப்பிட்டவன் நமக்கு விரோதியாக இருப்பான். தாவீது சொல்கிறான், என் கூட சாப்பிட்டவனே எனக்கு விரோதியாகிறான் ஐயா அப்படின்றான். அல்லேலூயா. நம்ம கூடவே இருப்பான், அவன் நமக்கு விரோதியாக இருப்பான். என்னடா அவன் கிடுன்னு வாழ்ந்துட்டானே, எல்லாம் செலவு பண்ணுறான் ஐயா, அவனுக்கு செலவு பண்ணலன்னு பொறாமை. என் கூடவே ஒருத்தங்கிறான், அவன் சொல்கிறான் இவன் நல்லா வந்துட்டான் ஐயா, அவருக்கு செலவு பண்ணுமா நான். அதில் ஒரு பொறாமை, கண்ணெரிச்சல், வைத்தெரிச்சல். அல்லேலூயா. எரிஞ்சு சாவு, என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அதை பார்க்கணும், அதை செய்யணும். அது கிடையாது, அது கிடையாது. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. அவங்கள உயர்த்திட்டார் ஆண்டவர், இவங்கள உயர்த்திட்டார் ஆண்டவர், என்ன மட்டும் ஏன் உயர்த்த மாட்டாரு? ஏன்னா நீ தேவ சமூகத்தில் உட்காரதே கிடையாது. இப்படியே அடுத்தவங்களை பார்த்து வயிறேறிய வேண்டித்தான். அல்லேலூயா. அவன் நிம்மதியாகிறானே, அவன் சந்தோஷமாகிறானே. அல்லேலூயா. ஒரு சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன் நான். ஏப்பா வேலைக்கே போக மாட்டேற, ஒருத்தர் என்ன கேட்குறாரு, வேலைக்கே போக மாட்டேற, வீட்லேயே இருக்கிற, எப்படியா சாப்பிடுவ, எப்படியா குடும்பம் நடத்துவ அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தரனை போஷிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன். அவர் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இன்னைக்கு சாட்சியா விசுவாசியாகிறார். அல்லேலூயா. என்ன கேட்டவர் பாருங்க, நம்ம சாட்சியை கர்த்தர் பார்க்குறாரு, நம்மளை பார்க்குறாங்க சில பேர். நேற்று ஒருத்தர் கேட்டார் என்ன டீ கடையில், என்ன தர்ஷனா என்னப்பா நேற்று சாவில் வரல? பார்த்தீங்களா, நம்மளை யாரெல்லாம் கண்ணோக்கம் பண்ணுறான் பாருங்க.
உலகத்தான் நம்மளை பார்க்குறான். தேவ சித்தம் என்ன? அன்பாக இருக்கணும், சிநேகிக்கணும். நம்ம பாஸ்டரு, அதில் பாஸ்டர் வேறு, அவர் நம்ம சர்ச்சில் இருந்து வேறு நான் போகாமல் இருப்பேனா? அவன் போகாமல் இருந்தால் தான் தப்பு. அப்போது நீ தேவ சித்தத்தை செய்யலைன்னு அர்த்தம். நம்ம தேவ அவர் எனக்கு சோத்திரம் கூட பண்ணல, ஆனால் நான் போயிட்டு வந்தேன். ஆமென். நைட்டு போய் அங்கே உட்காந்து 12 மணி வரைக்கும் பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். காலையில் போயிட்டு நாங்கள் சபையாரெலாம் கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடக்காரன்னைக்கு கல்லறைக்கு போகல, ஏன்னா அவங்க நிறைய பேர் வராங்க வெளியிலேருந்துலாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, அதனால் நான் போகல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பிதாவின் சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, அதை நிறைவேற்றும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம அதை செய்யாம அதுக்காக நிற்காம, தேவ சித்தத்தை செய்வதற்கு நிற்காம, தேவ சித்தத்தை செய்ய அதுக்காக போராடாம நம்ம சுய சித்தத்தை செய்வோமானா, சுய சித்தம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமென். சுய சித்தத்தை நாம மனசும் மாமிசமும் விரும்புகிறத செய்வது சுய சித்தம். மனசும் மாமிசமும் எதை விரும்புதோ, எனக்கு இதுதான்பா பிடிக்கும், நான் இப்படி தான்பா இருப்பேன், எவன் சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன், நான் மற்றவனுக்காக நான் மாறின அவசியம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், அதுதான் எனக்கு சித்தம். புரியுதுங்களா? நீ மாற்றிக்க வேணாயா, கடவுள் சொல்கிற மாதிரி உன்னை மாற்றிக்கோ. ஆமென். உன் கேரக்டர் நீ மாற்றாமல் இருந்தால் பரலோகம் போக முடியாது. ஏன்னா இங்கே சபைக்கு எதுக்கு வருகிறோம்? ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாவி பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், அது மட்டும் போதுமா? ஜென்ம சுபாவம் மாறணும், சுயம் உடையணும். அல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் கொண்டு வரதுன்னா சுயத்தை உடைச்சி அவர் சித்தத்துக்கு படி நடக்கிறவர்களாக மாற்றுகிறார். அதுதான் சபை. அதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்குது. உங்களை பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றும்படி வைத்திருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் போதெல்லாம் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். வாசிங்க, எபேசியர் 1:1 வாசிங்க. எபேசியர் 1:1. யாருக்கு எழுதுறாரா? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இப்போ கர்த்தர் நம்மளை யாரா பார்க்குறாரு? சபைக்கு தான் சொல்றாரு. சபை நம்மை பரிசுத்தவான்களாய் பார்க்கிறது. அப்போஸ்தலன் பவுலை கொண்டு எழுதுறாரு, உங்களை நான் எப்படி பார்க்குறேன்? பரிசுத்தவாட்டியா பார்க்குறாரு. சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தவாட்டியா இருக்கணும். ஏன்னா அவங்க தான், அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படனா கட்டணம் கிடையாது, இந்த கட்டணம் போகாது, நம்ம தான் சபை. ஆமென். நம்ம ஜென்ம சுபாவம் மாறணும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற சுபாவத்துக்குள்ளே வரும்பொழுது தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். வருகையில் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறாங்களோ, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ, கைப்பிரதி ஊழியம் செய்கிறாங்களோ, தெருவில் நின்று ஜெபம் பண்ணுறாங்களோ, இந்த தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்களோ, ஆமென், அல்லேலூயா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தான் இயேசு சொன்னார், என் சகோதரி, என் சகோதரன், என் தாய் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பிதாவின் சித்தம். என் பிதாவின் சித்தம் என்ன? அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 21:31 சொல்றார். பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்றார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 21:31 ஒரு சம்பவத்தை சொல்றார் இயேசு.
ஆ ஆ அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, யாரு எப்பா தம்பி யாரு பரலோகத்தில் பிரவேசிக்க போறாங்க தெரியுமா? வாரம் வாரம் பைபிள் தூக்கி போறிய நீ கிடையாது. வாரமானா பைபிள் தூக்கி போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு கதை பேசிட்டு வர நீ கிடையாது. யாரு? ஆண்டவரே நான் உடைய ஊழியத்துக்காக போகிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஊழியத்தை செய்ய போறேன்ப்பா. ஆண்டவரே நான் நாளைக்கு போறேன்ப்பா, அடுத்த வாரம் போறேன் ஆண்டவரே, நான் அந்த வேலையை செய்ய போறேன். நான் ஆண்டவரே கைப்பதி ஊழியம் செய்ய போறேன், நான் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போக போறேன், நான் ஆண்டவரே சோத்திரமப்பா தெரு தெருவா போய் சுவிசேஷம் அறிவிக்க போறேன். சொல்லினே இருக்குது, ஒன்றும் செய்யாது. சொல்லவே மாட்டான், நான் போகல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, என்னால் போக முடியாதுப்பா, நான் அவ்வளோ பரிசுத்தவான் கிடையாது, அவ்வளோ உண்மை உள்ளவன் கிடையாது, நான் எங்கே ஆண்டவரே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதில் யார் தேவ சித்தத்தை செய்கிறவன்? சபையில் வந்து ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி ஒப்பு கொடுத்தானவனா? ஒப்பு கொடுத்தனவனா? ஒப்பு கொடுத்துட்டே பிரயோஜனம் செய்யலையே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவில்லையே. இங்கே அதான் சொல்ற, இயேசு சொல்றார், போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு போலேடா நீ, போகமாட்டான்னு சொன்ன போயிட்டான். அவன் தான் பிதாவின் சித்தத்தை செய்கிறான். அதனால தான் சொல்றாரு, வேசிகளும் யாரெல்லாம் போறாங்கம்மா பரலோகத்தில்? ஆயக்காரரும் வேசிகளும். உங்களுக்கு முன்னே அவங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்களாம். அல்லேலூயா. கானானுக்குள்ள போய் பிரவேசிக்கிறது யாரு? ராகாப்பு வேசி. யாரு? ராகாப்பு வேசி. ஏன் போச்சு? என்னம்மா ஏன் போச்சு? அங்கே புறப்பட்டு வந்தவங்க யாருமே போல. எத்தனை கோத்திரம் போச்சு? அங்கே 12 கோத்திரம் 2 பேர் தான் போனேன். யாரு? யோசுவா, காலேப். ராகாப்பு உள்ளே போயிடுச்சு, ஆனால் மற்றவங்களாம் போல. ஏன் போல? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றல. முறுமுறுப்பு, முணுமுணுப்பு, விக்கிரக ஆராதனை, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி பேசுறது, கலகம் பண்ணுறது, ஒன்று கூடி பேசுறது. நான் பாஸ்டர் ஓவராக தான் பண்ணுறாரு. மோசேக்கு விரோதமாக பேசினார்கள், முறுமுறுத்தார்கள். அவங்களாம் போகிற வழியிலே காலி. கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. யார் போனது? விசுவாசித்தவர்கள் போனாங்க. வேசி சொல்றா, தேவன் இந்த தேசத்தை உங்க கையில் ஒப்பு கொடுப்பாரு. பார்த்தீங்களா? நீங்க புறப்பட்டு வரும்போது வருகிற செய்தியை கேட்ட உடனே, அந்த செய்தியை கேட்ட உடனே எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. செய்தியை கேட்ட உடனே கரைஞ்சிச்சான் இருதயம். அல்லேலூயா. இங்க செய்தி சொல்றோம், வாரம் வாரம் செய்தி கொடுக்குறோம், இருதயம் கல்லு மாதிரி உட்காந்துக்குது. அல்லேலூயா. லீதியாவின் உள்ளத்தை கத்த திறந்தாராம். அல்லேலூயா. ஆமென். இருதயத்தை ஊற்றினால் அன்னாள். ஆமென். அந்நாளிலே அன்னாள் இருதயத்தை ஊற்றினாலாம். உடனே ஜெபம் கேட்கப்பட்டது. இருதயம் கரையுது. இது கரையவே மாட்டுது. பிரசங்கம் கேட்டு கேட்டு சலிச்சு போயிடுச்சு. அட இது என்னப்பா பிரசங்கம், இதை விட பெரிய பிரசங்கம்லாம் டிவிலேயே கேட்டேன். என்னது? பிளஸிங் டிவியில் கேட்டேன், என்ன டிவி, ஏஞ்சல் டிவியில் கேட்டேன், சத்தியம் டிவியில் கேட்டேன், எல்லாத்துலேயும் கேட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன? அது ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. அதை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு எண்ணம் இல்லை, விருப்பம் இல்லை, நோக்கம் இல்லை. ஆனால் செய்தி மட்டும் கேட்குது. அவ பாருங்க, செய்தியை கேட்டால் தேவ சித்தத்தை நிறைவேற்றின சொல்கிறா. நீங்கள் எங்கள் குடும்பத்தை, என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஆலோசனை, உன் வீட்டு ஜன்னலில் ஒரு சிவப்பு நூலை கட்டி வை. அடையாளம்.
மீட்கப்படுவதற்கு அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் அடையாளம். ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க, எகிப்தியெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அடையாளம் ரத்தம் பூசு. சொன்னதை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் விசுவாசி தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆமென். அப்போதான் கர்த்தர் உன்னை காப்பார், உன் குடும்பத்தை காப்பார், உன் பிள்ளைகளை காப்பார். தேவ சித்தத்தை செய்யாமல் நம்ம ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருவார், பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார்னா மாட்டார். நீ போக முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்போ நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்பொழுது ஆண்டவர் உங்களை டேக் ஓவர் அவர் கையில் எடுத்துப்பார். ஆமென். ஆவியானவர் உங்களை அவர் கையில் எடுத்துருவார், அவர் கையில் வச்சு உங்களை பயன்படுத்துவார். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வாசிங்க. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆமென். போதும். ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வாராம். யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆவியானவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஆமென். ஆவியானவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அவர் உங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்மெல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய விரும்புகிறேனப்பா. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:42 சொல்லப்பட்டது. அவர் வேர்வை ரத்தமாய் மாறு வரைக்கும் செபித்தார். ஏன் தெரியுமா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பேன். இயேசு முடிவெடுத்தார். அதனால தான் சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடித்து விட்டேன். பார்த்தீங்களா? கடைசி வார்த்தை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொள், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நான் ஓட்டத்தை சரியாய் முடித்து விட்டேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன். ஓடுறாங்க சில பேர், ஓடுற ஓட்டத்தில் சரியாக முடிக்கல, இன்னும் ஓடிங்களா இருக்கிறாங்க சில பேர், பொறுமையாக ஓடல சில பேர், பிதாவின் சித்தத்தின்படி ஓடல, அவன் இஷ்டத்தின்படி ஓடுறான். எங்கே கிடைக்குமோ அங்கே ஓடுறான், யார் கொடுப்பாங்களோ அங்கே ஓடுறான். ஸோ குறை சொல்லிக்கினே ஓடுறான் சில பேர். ஆமென். பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓடுறவன் எப்படி ஓடணுமா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓடணும். பாரத்தையெல்லாம் உள்ளே வச்சுக்கினே ஓடுறான். கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓட முடியுமா? அது தேவ சித்தமா? கிடையாது. நீ ஓடுற ஓட்டம் வேஸ்ட். என்ன பிரயோஜனம்? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஓடு. ஓட்டத்தை சரியா இயேசு முடித்தாரே, முடிந்தது. ஆமென். பிதாவின் சித்தம் முடிந்தது. நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றி முடித்தார். வேதம் சொல்லுது நிறைவேற்றி முடித்தாரா? அதுதான் முடிச்சாரு இயேசு. நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி ரட்சித்தது. ஹல்லேலூயா. பலி செலுத்துறான். நியாயப்பிரமாணம் சொல்லுது பலி செலுத்து, பாவ நிவாரணத்துக்கு பலி செலுத்து. பலியை செலுத்தி ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படல.
செலுத்தினதாங்கிறான கண்டி மனம் திரும்புதல் வரல. பிதாவாகிய தேவன் மனம் திரும்புதலுக்காக தான் பலியை கொண்டு வந்தார். ஆனால் ஒருத்தவங்க கூட மனம் திரும்புறாள் இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொன்னார். உன் பலி எனக்கு பிரியமானது அல்ல அப்படின்ட்டாரு. பாருங்க பிதாவின் சித்தம் என்ன? எப்பா நீ மனம் திரும்பணும்ப்பா. இயேசு வந்த உடனே பேசின வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்பு. ஓ மனிதனே, சகோதரியே, சகோதரனே, மனம் திரும்பு. இன்னும் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஆபத்து வரும் என்று சொல்ல வெளிப்படுத்த சொல்லப்பட்டது. அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் ரொம்ப சொல்ல கடினமாக இருக்கும் அந்த வார்த்தை. கட்டில் கிடையாக்குவேன் உன்னை. அடுத்த படிக்காக்கிட்டு வரான், வியாதி கொடுத்து மரணத்துக்கு நேரம் அவனை கொண்டு போயிடுவார். மனம் திரும்ப. சபையே 7 சபையை குறித்து சொல்றாரு. நீ நல்லதாங்கிற சபையில், ஆனால் உங்ககிட்ட என்ன கிடையாது? ஆதியில் கொண்டு இருந்த அன்பு கிடையாது. நீ இப்போ அனலமின்றி குளிரமின்றி இருக்கிற. ஒவ்வொரு சபையும் குறை சொல்லுகிறார் ஆண்டவர். நீ எப்படி இருக்கிற விசுவாசியே, தேவ பிள்ளையே, பிதாவின் சித்தத்தை செய்கிறாயா? கர்த்தாவே, இந்த மாலை வேளை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து. எப்படி அறிய முடியும்? வேதத்தை வாசி, புதிய ஏற்பாடு வாசி. நல்லா தேவ சித்தம் என்ன? புதிய ஏற்பாடு வாசி. ஆமென். தேவ சித்தத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் சுய சித்தத்தை செய்தது போதும், மனுஷ சித்தத்தை செய்தது போதும், பாரம்பரிய சித்தத்தை செய்தது போதும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தர முடியாத ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்க. கேட்கிற வசனத்தை கேட்கிற யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்போது ஒரு பாடலை பாடுவோம்.